ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வெல்லம் அதுக்கப்புறமா கோதுமை மாவு இது வச்சு நல்ல சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேனை வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பொடி பண்ண வெல்லம் கூட சேர்க்கலாம். நார்மலாக கடைகளில் கிடைக்கிற வெல்லம் வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா வந்து தண்ணியில் கரையணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறலாம். இப்போ தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எள்ளு சேர்த்துக்கிறோம். அடுத்து 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு கரெக்டான அளவாக இருக்கும். நான் சொன்ன அளவுலேயே தண்ணி நெய் எல்லாமே சேருங்க. 1 கப் மாவு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பூரிக்கட்டையில் வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப வந்து திக்காக தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல முறுமுறுப்பான பிஸ்கட் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப திக்காக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இது பூரி மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா வந்து கொஞ்சம் தின்னாகவே தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல, அதை விட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இது வந்து நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்புக்கு வரணும். ஓரங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், டைமண்ட் ஷேப் உங்கள் இஷ்டம்தான். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மீதம் இருக்க மாவை வந்து மறுபடிக்கும் சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நீங்கள் வந்து மறுபடிக்கும் இதே போல் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாவுலாம் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் மறுபடிக்கும் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு மறுபடிக்கும் இதே போல் கட் பண்ணணும். கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பெர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சிடலாம். எல்லா பிஸ்கட்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா 2 சைடு திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சத்தம்லாம் அடங்கிட்டு நம்மளுடைய பிஸ்கட்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் வந்து 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. காலையில் டீ குடிக்கும்போது சாப்பிட்லாம், ஈவினிங் டீ சாப்பிடும்போது வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு கூட. அவ்வளோத்துக்கு இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.